நான் தூங்க போகிறேன். மார்னிங், வணக்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஆஃப் வார்ஸு. என்னடா எடுத்தோடனே தூங்கி எழுந்திரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது அப்படி தான். நான் மதியானமே தூங்கிட்டேன். சாரி குட் மார்னிங் சொன்னதுக்கு. நான் மதியானமே ரொம்ப படுத்து தூங்கிட்டேன். சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், போர் அடிக்குது. இந்த சிடி நான் நேற்று தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு சிடிக்காக 500 ரூபா கொடுத்தேன். கதவை சாத்திடுவான், நினச்சி உள்ளே வந்துடுவான். ஓகே, சாத்தியாச்சா? என் கையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா கண்ணு மங்களா தெரியுது, என்னன்னே தெரியல. சிடி போட்டேன். என்னடா இது? டேய் ப்ரோக்ராம், டேய் இன்னைக்கு ப்ரோக்ராம் எதுவுமே இல்லையாடா? என்னதுடா இது? டேய் ஆட போங்கடா. அம்மா என் கையில் ஏதோ நெருப்பு கைஸ். நெருப்புடா, நெருப்புடா. ஓடுறா தம்பி, ஓடிடு. ஓவா, இதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் கையில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் எனக்கு எரியவே இல்லையே. இதுவே ஏதாச்சும் பவராக இருக்குமோ? ஐ வில் டெஸ்ட்டு. சரி வாங்க டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். சரி முதல்ல டெஸ்ட்டு பண்ணுவோம். சரி ஓகே, முதல்ல நம்ம பைக் எடுக்கிறோம். இது என் வீடு இல்லையா? இங்கே இருக்குது ஓகே என் பைக். இப்போ தான் மணி 12ஆவது போல். சரி நம்ம ஃப்ரெண்டு நம்ம மிஷின்ஸ் எல்லாம் முடிக்க போகிறோம் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா டே வேணாண்டா வேணாண்டான்னு சொன்னால் வேணாம் சொன்னால் கேட்க மாட்டேன். இப்படி போயிட்டு அந்த கையில் ஏன் நெருப்பு எரியுது? அது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கிற பேரில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கிற பேரில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். அதனால இந்த இடத்துக்கு இதை கொடுத்தாச்சான். அடுத்து இப்படி போகணும்னு நினைக்கிறோம். இப்படி போகணும், இங்கே இப்படி குதிக்கணும், இப்படி போகணும். இதுதான் நம்ம விதி. இங்கே போயிட்டு இங்கே ஒருத்தர் இருப்பானா, இந்த பைக்கை இப்படி வச்சு இப்படி போடணும். போட்டு மரமே 2ஆக பொழந்துருச்சுங்க. நைஸ். கதவு திறந்தே இருக்கு நம்மளுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே நம்ம ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டோம். ஹைடா ஃப்ரெண்டே, ரிச்சு சூப்பராக இருக்கியா? கேவலமாக இருக்கேன்டா. டே உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்டா. சரி கதையை சொல்லி கேட்போம். வந்துட்டேன்டா. சரி ஹாய், நீ வந்துட்டியா? நான் உனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியும். வா பார்க்கலாம். சோரி நான் சொல்கிறேன். ஓகே, நானும் பேங்க்கில் ராபரி பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அப்போ திடீர்னு எங்களுக்கு போகிறதுக்கு எந்த வண்டி கிடைக்கலங்கிறான். அங்கே இருந்த வண்டியையும் ஒருத்தன் டயரை எடுத்துகிட்டு போயிட்டான். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. டாக்ஸியில் எடுத்து டயரை திருடுறவங்க கூட இருப்பாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நாங்கள் போகிற வழியில் திடீர்னு ஒரு பைக்கை பார்த்தோம். அந்த பைக் எதிர்ச்சியாக கண்டுபிடிச்சிட்டு அவனை அடிச்சு போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டோம். பைக் போயிட்டே இருந்தோமா. அப்புறம் போலீஸ்லாம் நிறைய வந்தாங்க. 5 ஸ்டார் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துட்டான். நாங்கள் ரேம்பில் குதிச்சோம். இதை மட்டும் தப்பிச்சிட்டான். அசால்ட்டாக குதிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். என்னால் குதிக்க முடியாது. முடிஞ்சுது. எவ்வளோ பெரிய கதை. ஓகே, நம்ம செவுத்துல போய் முட்டிகிட்டு இருக்கோம். எனக்கே தெரியல. இந்த கதவை திறந்து விட்டுருவோம். காலையிலே ஆயிடுச்சுங்க கதையை கேட்டு வரதுக்குள்ளே. எவ்வளோ பெரிய கதை.
உன் கதை இவ்வளோ லென்த்தாக போகும்னு எதிர்பார்க்கலடா. உன் கதையை கேட்டாலே பொழுது போயிடும் போல, அவ்வளோ லென்த்தாக இருக்கு. இந்த போலீஸ்காரை எடுத்துட்டு போலீஸ்க்கே தெரியாமல் போலீஸ்காரை ஆட்டி போகிறோம். போலீஸ்க்கே தெரியாமல் போலீஸ்காரை வித்துடலாமா? வித்துட்டு வேறு ஏதாச்சும் காரை வாங்கலாம். வித்துருவோம். ஏன்டா கணக்கில் two number 9s, a number 9 large, a number 6 with extra dip, a number 7, two number 45s, one with cheese and a large soda. இந்த காரை எடுத்துக்கோ. 72 ரூபா கொடுத்துருக்காங்க. நல்ல வேண்டானே. $72 காசுனா கூட வச்சுக்கலாம். டாலர் கொடுத்தான். டாலர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க க்ரோம் மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் எடுத்து மறுபடியும் பூஸ்ட்டை அழுத்திட்டு வேகமாக போகணும். போன வேகத்தில் கார்லேருந்து ரொம்ப ஸ்பீடாக இறங்கணும். அதே ஸ்பீடில் 2.8 ரீச் பண்ணிட்டோம். ஓ ஹே ஜாக், எப்படி இருக்கு? நல்லா நம்புகிறேன். சரி, எனக்காக நீ ஒரு காரை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அம்மான்னு கண்டிப்பாக எடுத்து ஓகே, போயிட்டே இருக்கும். கார் கிடச்சிருச்சு. இந்த கார் என்ன பண்ண பூஸ்டே காலி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக போகுது. என்னடா பண்ணுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் கார் எடுத்துகிட்டு ரைடு போக சொல்கிறான். அந்த கார் எடுத்துகிட்டு உடனே கொண்டு வந்து நிறுத்தணும். நைஸ். அப்படியே அந்த ரேம்பில் ஜம்ப் பண்ணிடுறோம். தம்பி போது இடிச்சிடாதா? இடிச்சிடாதுன்னு சொன்னால் இடிச்சிட்டாங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணணும். இந்த போகிறோம் எடுத்து இந்த காரியம் விற்றுருவேன். இந்த காரை விற்றுருவேன். காரை விட்டாச்சு. என்ன 173 ரூபா மாஸ்டர் படத்தில் ஒரு காரை எடுத்தோம். சொல்கிறடே காரை இப்போ என்னாச்சுன்னு தெரியல. இந்த கார் காட்சி ஏதோ ஆயிடுச்சு. ஓகே, இந்த கோழிக்கார் தான் இப்போதைக்கு நம்ம கோழிக்கார் தான். இந்த கார் 3 ரூபா கூட வராது. ஏதோ ஆட்டோ தனியாக புலம் போயிட்டுக்க என்ன தனியாக புலம்பிட்டுக்கு யூடியூப் சேனல் போட்டுட்டு இருந்தப்பா. ஓகே, கொஞ்சம் போகலாம். நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து இங்கே போகணும். அங்கேருந்து இங்கே முதல்ல ஒரு சின்ன சம்பவம் செஞ்சிடும். படின்னு விடுறோம். கேஸு போட்டானுங்க. முருகேசு மொட்டையா? யாரோ நம்ம மொட்டைன்னு சொன்னாங்க, கேட்டீங்க? யாருமே அப்படி அலேக்கே நாங்கள்லாம் சுனாமியில் ஸ்விம்மிங் அடித்து வந்தவங்கடா. ஏய் என்னடா ஓவரா பண்ணுற? ஓகே, இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரில. ஏன்னா அங்கே போகிறோம். இங்கேருந்து எங்கே போகிறோன்னே தெரியாத இடத்துக்கு தெரியாமல் போக போகிறோம். ஏன்னா அது அப்படி ஒரு இடமாங்க. வேறு எந்த இடமும் இல்லை, நம்ம தலைவரோட இடம் தான். தலைவரே நீ திமிங்கலம் தான் அடங்கோ ஒரு கடலுக்கே அப்படிங்கிற மாதிரி தான். டேய் சிக்கன் கிரில்லு, எனக்கு சிக்கன் கொடுப்பியாடா? முடியாதுடா. டேய் அங்கேருந்து எப்படி நான் பேசுவேன்? தெரியாதுடா. டேய் ஓவரா பேசாதடா. பேசுவோண்டா. டேய் ஏதோ வளர்றான். அதுதான் நினைக்கிறீங்க. கீழே நம்மக்கிட்ட பேசணும். கம்யூனிகேஷன் வாக்கி டாக்கி வச்சுப்போம் எப்போவுமே. நம்ம கேங்கு எங்கள் கேங்கில் எப்போவுமே வாக்கி டாக்கி இருக்கும். அதனால தான் நம்ம
நம்ம இனிமேல் ஷார்ட்கட்லேயே போகக்கூடாது போல். எல்லா காரும் ஒரே மாதிரி ஏற்றிருந்து நம்ம ஸ்லோ பண்ணிருக்கோம். நம்ம வந்து இன்னும் 104 செகண்டா 103. நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 செகண்டில் முடிக்கணுமா? நம்ம 5 செகண்ட்லேயே முடிக்க மாட்டோம். 100 செகண்ட் தாண்டி இருக்கும். 85 வந்துருக்குமா? இல்லை, நான் வந்து டைம் பார்க்கல. என்னடா இது? என்னடா போகிற வழியில் ட்ராப்பாக வச்சுருக்கீங்க? கண்ணு மறைக்கணும் எப்படிலாம் யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆனால் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் நான் டே ஷெட் எங்கே போய் போர்டு வச்சுருக்காங்க? போர்டு இடிச்சா போர் போடும். போர்டு இடிச்சா ஏன்டா கார் பார்க்குறீங்க? இந்த கேம் உருவாக்குறதுக்கு மூளை இல்லை போல. மூளை இல்லை யாரு தெரியுமாடா? எப்படி ஓட்டுறேன் கார் இந்த மாதிரி அவன் ஓட்டுறான். அது ஏன்டா கேஸ் போட்டு நான் ஒருத்தனை கூட ஏற்றுக்கடா. ஓ ஸ்பீடாக ஓட்டுறேன்னு சொல்லி கேஸ் போட்டானோ அப்படின்னு கூட இருக்குங்க. வேணாண்டா. எங்க 31 செகண்டு 90 ஏலியனே. உன்னை பார்க்குறீங்களா? டைமில் அப்புறம் பார்த்துக்கிறேன். அந்த தடவை நீ எஸ்கேப் ஆக மாட்டேன் ஏலியனே. ஓகே முடிக்க போகிறோம். 3 2 1 அடிச்சு பண்ணிட்டேன். கேம் சேவ் ஆயிடுச்சு. நைஸ் ஐஸ். ஓகே ஹாய். ஓகே ப்ரோ. இப்போ ஜெயில் வந்து என்ன சொல்கிறேன்? 3 திங்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறேன். அது என்ன திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியல. ஏதோ திங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல பவுலிங் போடுற இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் இடம் அதை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் மேப்பிங் போட்டிருக்கு. அந்த மேப்பிங்கை ஃபாலோ நல்ல வேலை எவனையும் ஏற்றினா கேஸ் போட்டுருவானுங்க. கேஸ் போயிடுச்சுங்க. ஸ்பீடாக ஓட்டினதுனால கேஸ் போட்டானுங்க. ஓவராக பண்ணுறானுங்கல்ல. ஆனால் இப்போ மட்டும் கேஸ் போடுறானுங்க. இப்போ மட்டும் கேஸ் போட மாட்டேங்கிறீங்களா? ஏன்டா அட போங்கடா. காரை சர்வீஸ் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு காரை சர்வீஸ் பண்ணணும். இந்த காரை இனி நம்ம தான் வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்டே கிணி கொடுத்துட்டான் இந்த காரை. இனி நம்மளோட கார் மட்டும் தான் இது. இங்கே வந்து ஒரு செல்லு இருக்கும். நினச்ச மாதிரி இருக்குது. எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம் எஸ் போலீஸ் ஸ்டேஷன். நைஸ். எஸ் 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 ஓகே எஸ்ன்னு சொல்லிட்டு பஸ் கிளியோட கார் எடுத்துகிட்டு போவோம். ரிவர்ஸ் எடுத்து இப்படியே போய் எங்கடா போயிட்டுருக்க? நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியலையே. ஆனால் அங்கே போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் மிஸ். அவனே ஏற்றிருப்பேன். தப்புஸ்தான். அங்கே ஒரு ஏலியன் மண்டையை பார்த்தோங்க. மறந்தே போயிடுச்சு. அங்கே ஒரு ஏலியன் மண்டையை பார்த்தோம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. டயர் பஞ்சர் ஆகிருக்கும். இல்லைன்னா யாரையாச்சும் ஏற்றிருப்பேன். வந்ததுலேருந்து ஒருத்தர் கூட ஏற்றவே இல்லையா? ஓகே நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே நம்ம எடுத்த பிரேக் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கே போய்ட்டு இந்த கதவை திறந்துக்கலாம். இந்த கதவை திறந்தா ஒன்றுமே இல்லை தான். இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த பொருள் இதுக்குள்ளே தான் இருக்குது. என்னடா காமிக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இங்கேயா? இல்லையே. இங்கேயா? இங்கே தாங்க.
இதே இடம் தாங்க. ஸோ இந்த பேட்ரி இந்த மொபைலு இந்த ஹேக்கிங் டிவைஸு கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து கடைசி பொருள் இதுதாங்க ரேரு, ரொம்பவே ரேரு. இங்கே போனோம். ஓகே ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே அங்கே போய் பார்க்கலாம். ஓகே நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு அடிஷ்னல் வச்சுக்கலாம். இங்கே தான் அந்த தேர்டு பொருள் இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் அந்த தேர்டு. இந்த வெடி உண்டை போட்டு ஓடிடுவோமா? ரன். ஒன்றுமே ஆகலை. ஓகே சேவா, சேவ் ப்ரோக்ராம். எஸ் கார் இங்கே நிற்கிது ஒன்றையா. ஓகே இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சுக்கலாம். இனி செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே பாய் கைஸ், பாய் 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 பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.